I want you to turn to Isaiah chapter 40. அங்கே ஏன் மக்களுக்கு சோறு வருகிறது? God himself gives a reason. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 27ஆம் வசனம் ஐசையா சாப்டர் 40 பாத்தீங்கன்னா அங்க 27ஆம் வசனத்துல பாத்தீங்க, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? why are you saying like this? ஏன் நாம சொல்றோம்? ஏன் என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்றோம்? பிகாஸ் we think ஆண்டவர் has not heard என்னுடைய ஜெபத்தை கேட்கல, என்னுடைய கலக்கத்தை பார்க்கல, அதனால அவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்ல. நோ, God cannot do that. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. Every word in the Bible, it gets fulfilled. It's in its own time and season. அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் அவைகள் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அவருடைய வார்த்தை தான் நிறைவேறி இருக்கிறது. அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்ட் you and I are alive. நீங்களும் நான் உயிர் உள்ளவர்களா இருக்கிறோம், பலன் கொண்டு இருக்கிறோம். இந்த ஜெபத்துல God has united you and me in this prayer. அவர் சேர்க்கல நம்ம வர முடியாது. இட்ஸ் பை God's grace and mercy. சோ இங்க என்ன சொல்லுதுங்க? ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. நாம சொல்றோமா? ஏன் தான் ஆண்டவர் பார்க்கலையா? ஆண்டவருக்கு எனக்கு நிறைய எத்தனை பேர் சொல்றாங்க ஆண்டவர் கண்ணு இல்லையான்னு கூட கேட்கிற பழகி இருக்கிறோம்ல. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அவர் பார்க்கலன்னு. ஏன் கஷ்டப்படுறேன்னு நம்ம உணர்றது கூட இது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கிறதுன்னு யோசிக்கிறது இல்ல. ஏதோ வாயில வந்தது, எனக்கு நான் கேட்டே எனக்கு நடக்கலன்னு நம்ம பேசி விடுகிறோம். இங்க என்ன சொல்றாரு? யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்துல எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. நீ ஏன் சொல்ற இத? Why do you say, O Jacob, and complain, O Israel? My way is hidden from the Lord. My cause is disregarded by my God. இது மனுஷன் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு we are all, இந்த வார்த்தைகளை நம்ம நிச்சயமா ஒரு வேலை இல்ல ஒரு நேரத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே ஏன் என்ன கைவிட்டுட்டீங்க? ஆண்டவரே ஏன் என்ன மறந்துட்டீங்க? ஆண்டவரே சில நேரத்துல ஆண்டவரே என்ன மறக்காதீங்க, என்ன கைவிட்டுறாதீங்க. இட் மீன்ஸ் யூ ஆர் பிரேயிங் இன் அன்பிலீவ். அவர் உங்களை விட்டுட்ட மாதிரி, உங்களை கைவிட்டுட்ட மாதிரி. நோ, இங்க ஆண்டவரே பதில் சொல்லுவாரு. இப்படி கேட்கறது நமக்கு சகஜமாயிருச்சு. நம்ம ஜெபித்தபடி நடக்காத உடனே நம்ம ஆண்டவர் மேல பழிய போட்டுறோம். இல்லப்பா அவருக்கு சில நேரத்துல இது கூட நம்முடைய பக்தி எப்படின்னா, தேவன் சித்தம் இல்ல போல இருக்குது, அததான் நடக்கல. தேவன் சித்தமா இல்லையா அது அவர் தீர்மானம் பண்றாரு. வெயிட், ஜெபம் பண்ண பிற்பாடு காத்து இருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீ மனுஷன் இப்படி சொல்லும் போது அவர் என்ன மனுஷனுக்கு பதில் கொடுக்கிறாருங்க? உங்களுக்கு எனக்கு தான் பதில். இது இட்ஸ் an answer from God. என்ன சொல்றாரு? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? Do you not know? Have you not heard? The Lord is the everlasting God, the creator of the ends of the earth. அவர் எப்படி இருக்கிறாருங்க? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்ட கர்த்தராகிய அநாதி தேவன். அவர் சோர்ந்து போகிறது இல்ல, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? You don't know God. You don't understand his ways. அவருடைய வழிகள் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிறது இல்ல. அவருடைய நினைவுகளை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிறது இல்ல. அதனால என்னென்னமோ பேபிள் பண்ணிடுறோம், என்னென்னமோ வாயில வந்ததெல்லாம் பேசி விடுகிறோம். இங்க சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. You cannot comprehend the wisdom of God. அத்தனை பெரியது, அத்தனை மகிமை உள்ளது. ஹல்லேலூயா. He knows. அவருடைய புத்தி எப்படிப்பட்டதுங்க? நீ யாருன்னு தெரியும், நீ எங்க இருந்து வந்தேன்னு தெரியும், உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியும், உன்னுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றார் ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகள் கடக்கும் போது அதன் மேல் உன்மேல் புரளுவதில்லை.
அது உன்னை பற்றாது, அக்கினி தழல் என்ன பண்ணாதுங்க, உன்னை எரிக்காதுன்னு சொல்றாரு. அக்கினி தழல் உன்னை பற்றாதுன்னு சொல்றாரு. பட் how many of you believe? அவர் கூட இருக்கிறது எத்தனை பேர் பாக்குறீங்க, எத்தனை பேர் உணர்றீங்க? You don't believe his presence. அவர் கூடவே இருக்கிறத நமக்கு நம்புறதுக்கு நாம ரெடி கிடையாது. Because we are consumed with so many things. இந்த உலகத்தின் அநேக காரியங்களில நாம் என்ன பண்றோம், கவலைப்பட்டு வருத்தப்பட்டு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால சோறு வந்தது. எங்கப்பா எவ்வளவு சொன்னாலும் நடக்கலன்னு சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, அவர் சோர்ந்து போகிறது இல்ல, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இதுவரைக்கும் சோர்ந்து போகல. உங்களுக்கு உங்க பக்கத்துல வருவதற்கு அவர் சோர்ந்து போகல. He never got tired. உங்க ஜெபத்தை கேட்டு அவர் சோர்ந்து போகல. அதான் சொல்றாரு, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் என்ன பண்றாரா, இந்த தேவன் சோர்ந்து போகாத தேவன் தான் அவர் சொல்றாரு. 29ஆம் வசனத்துல, அவர் சோர்ந்து போகிறவர் அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து உங்க முன்னாடி நின்னு நான் இதை உனக்கு பண்றேன்னு சொல்றது இல்ல. உன் இருதயத்துல இருக்கிற வியாகுலத்தை அறிந்தவர், ஐயோ என் பிள்ளைக்கு நான் செய்யாம யார் செய்யறதுன்னு வந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. விதவுட் யுவர் நாலேஜ், நீங்க புரிந்து கொள்ளாத போதே, நீங்க அறிந்து கொள்ளாத போதே, நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் அனுப்புவார், ஏதோ ஒரு வசனத்தை அனுப்புவார். somebody will come give ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும். அவர் எங்க சொல்றார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு என்னன்னு, he gives strength to the weary and increase the power to the weak. நீங்க இந்த எனக்கு தெரியாது, இந்த யூடியூப்ல எல்லாம் சில நேரத்துல சில காரியங்கள் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை எழுதி அப்படியே போகும்போது யாரையோ ஒரு பார்ப்பாங்க, அவங்க கையில அந்த லெட்டர் கொடுத்துட்டு அந்த சின்ன பீஸ் பேப்பரை கொடுத்துட்டு போவாங்க. அதுல ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கும், இது முடிவல்லன்னு எழுதி இருக்கும், ஒரு புதிய டோன்ட் கிவ் அப்னு எழுதி இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு அவங்க அந்த கார்டு அந்த பேப்பரை வாங்கி படிக்கும் போது they get boosted up. சில பேர், எத்தனை பேர் அந்த லெட்டர் ஒரு 2-3 வார்த்தை தான் எழுதி இருக்கும், அதை படிச்சு அழுகிறதை நான் பார்த்து இருக்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த வார்த்தைகள் அவளை உற்சாகமூட்டினது. அந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அவர்கள் மறுபடியும் எழும்பி கட்டக்கூடிய ஒரு பலத்தை கர்த்த அந்த வார்த்தைகள் கொடுத்திருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எழுதி கொடுக்கிற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குமானால், இங்க கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்களேன்னு சொன்னாரு. இப்போ வந்தீங்கன்னு என்ன பண்றாருங்க, அவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போயிருக்கிறியா, அவர் உனக்கு பலனை கொடுக்கிறாரு. if you are wearied, பல காரியத்தினால உங்க மனசு, உங்க இருதயம், உங்க everything in you வேரிடா இருக்குதா, நீங்க யோசித்து பாருங்க. நீங்க ரொம்ப சோர்ந்து போனீங்கன்னா என்ன ரொம்ப வேலை செஞ்சு களைப்படிச்சீங்கன்னா என்ன பண்ண, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணும், வீட்டுக்கு போய் படுக்கணும்னு தோணும். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் எண்ணங்கள் வருவது சகஜம் தானே. அப்ப ஆண்டவர் சொல்றார், இஃப் யூ ஆர் wearied yourself, நான் வந்து உனக்கு பலனை கொடுக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரா, அவர் பலன் கொடுக்கிறாரா. Do you know that without knowledge, without understanding, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சோர்ந்து போய் கேள்விகளோட வருவீங்க, திடீர்னு ஒரு வார்த்தை வரும், ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனம் வரும், இல்ல உங்களை நம்பிக்கை கொடுக்க ஒரு வார்த்தை வரும். உடனே நமக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது, புரியாம அழுவோம், சிரிச்சுக்குவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. பிகாஸ் தட் வேர்ட் உங்களுக்கு பலனை கூட, அதோடைய அர்த்தம் நாங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். எப்படிங்க, அவருடைய வசனமே தான் சத்துவம். His word has life. இயேசு சொல்றார், என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. His word is filled with power. His word is filled with life.
ஹல்லேலூயா. அதனாலதான் நாங்க ஊழியக்காரங்க பைபிள படிங்க ஜெபிங்கன்னு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உங்க மேல கோபப்பட்டு அதனால அல்ல, நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட தேவன் பேசுவாரு. அவர் சொல்றார், சோர்ந்து போகிறவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். யாருக்கும் லிமிட் இல்லை, யாரு வேணாலும் சோர்வு அடைஞ்சு போவாங்க. Anybody can become weary. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும், டீனேஜர்ஸ், யூத், ஓல்டு, வயசானவங்க மாத்திரம் தான் வேரினஸுக்கு வருவாங்க. எனி ஒன் கேன் பிகம் வேரி பிகாஸ் ஆஃப் உங்க இருதய மனசு பாதிக்கப்படும் போது, உங்க சரீரம் பாதிக்கப்படும் போது இட் ஹேப்பன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நீ சோர்ந்து போக சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரு, சத்துவத்தை கொடுக்கிறாரு. உலகத்துல யாருக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு திறவுகோலை வச்சிருக்கிறாரு. அந்த திறவுகோல் என்னன்னா, அவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஜஸ்ட் வெயிட். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடி அவருக்காக, if you are waiting for God, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு செய்யணும், நீ only you can do சொல்லி அவருக்காக காத்திருந்தீங்கன்னா அவர் என்ன பண்றாராம்? அவர்கள் தான் புது பலம். if you are waiting for the, ஆண்டவர் சொல்ற, எனக்கு காத்து இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நான் உங்களுக்கு கொடுக்கிற கிருபைகள் வரும், நீங்க பலன் அடைவீங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். ஆஃப்டர் தட் when you wait for the Lord, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பைபிள் சொல்லுது, ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், காத்திருங்க, எருசலேமிலே காத்திருங்க, உன்னதத்திலிருந்து பலன் வர வரைக்கும் காத்திருங்க. when you receive strength, power from the high, you will become my witnesses. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும்போது நீங்க வல்லமை பெறுவீர்கள், என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, முதல் நூற்றாண்டுல இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார், 2-3 முறை தரிசனமானார், அப்புறம் போயிட்டாரு. இன்னும் மேல் வீட்டார்கள் தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்குகிறாரு, கூடியிருந்த 120 பேல மேல வருகிறாரு, எல்லாரும் ஆவியில நிரம்புறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஓடி ஒளிந்த பேதுரு, இயேசுவை மறுதளித்த பேதுரு நின்று பிரசங்கம் பண்றாரு. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல எழுதப்பட்டதை பேசுவாரு. ஹல்லேலூயா. சங்கீதத்துல எழுதப்பட்டதை பேசுவார், தாவீது சொன்னதை பேசுவார். அதை பேச 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 அந்த அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இருதயத்தை குத்தி கிழித்தது. They became aware. அவங்க வாழ்க்கை மாறினது. They never looked back. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 10 நாள் காத்திருங்க. ஜீசஸ் கிவ் ஸ்பெசிபிக்கா கொடுக்கல, காத்திருங்கன்னு சொன்னார். காத்திருந்தவர்களுக்கு புதிய பலன் வந்தது, புதிய வழி பிறந்தது, புதிய அபிஷேகம் வந்தது, எல்லாமே புதுசானது. the same God, இன்னைக்கு அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறார். the same God. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுப்பார். உங்களை ஓட வைப்பார். உங்களை நடந்த நீங்க உங்க ஓடுவீங்க. Hallelujah. God will do something great things உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவரா இருக்கிறாரு. நாம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கலாமே. God bless you. God be with you.